நான் இன்னைக்கு செய்ய போகிறது வேர்க்கடலை சுண்டல். இது வந்து நவராத்திரி ஸ்பெஷல். வேர்க்கடலை வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், இது கூட வந்து நான் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இதுலேயே இருக்குது. தேங்காய் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மூணையும் பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் இது மூணையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கரகரன்னு அரைச்சிட்டாவே போதும். தேவையான அளவு ஆயில். இப்போ வந்து நம்ம இந்த வேர்க்கடலை கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் போட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து தாளிக்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். மூடி போட்டுட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 விசிலில் வேர்க்கடலை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டோம். ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிட்ருக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறது, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போதும். இந்த அளவுக்கு இருந்தாவே. இப்போ வேர்க்கடலையை நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டைப் 2. நான் ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை சுண்டல் வந்து பொடி மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எள்ளு, கடலைப்பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நவராத்திரிக்கு வித்தியாசமாக, அதாவது ஸ்வீட் கார்ன் சுண்டல், கொள்ளு, ராஜ்மா சுண்டல், இந்த மாதிரி நிறையா வெரைட்டி நம்ம செய்யலாம். இது வந்து வேர்க்கடலை சுண்டல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி. இந்த வேர்க்கடலை சுண்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.